எல்லாருக்கும் கடவுள் ஆசீர்வாதம் பண்ணி நல்ல லைஃப்பை கொடுத்துறது இல்லைங்க. முன்ன பின்ன தான் இருக்கும். அதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னு நினைக்கலாம். அப்படி நினச்சி வெளியே வந்தாலுமே அது அவங்கவுங்களோட உரிமை, அது தப்பே கிடையாது. அப்படி வர்றப்ப நிறைய விமர்சனங்கள் வரும். எல்லாரும் உங்களை ப்ளேம் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. கூட உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே கூட உங்கள் முதுகில் குத்தலாம். பட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப தைரியமாக இருங்க. ஒரு முடிவு எடுத்தால் நிறைய விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அதுவும் பெண்களுக்கு ரொம்பவே வரும். அதை போட்டு மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. ரெண்டாவது எல்லாருக்கும் உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் பக்கம் நியாயங்கள் இருக்கலாம், அதை எல்லாரும் புரிஞ்சிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களை புரிஞ்சிக்கிட்டவங்க உங்களுக்கு உங்கள் விளக்கமே தேவையில்லை, அவங்கள அப்படியே புரிஞ்சிப்பாங்க. உங்களை புரிஞ்சிக்காதவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ விளக்கம் கொடுத்தாலும் புரிஞ்சிக்க போகிறது இல்லை. அப்போ விளக்கமே கொடுக்காதீங்க. உங்கள் லைஃப் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். கடவுள் இருக்கான்னு உங்கள் பயணத்தை தொடர்ந்து போயிட்டே இருங்க. இது 2 பேருக்குமே ஒரு ட்ராபேக் தான்.